ஒரு பூமியில ஒரு பெண்ணா பிறந்து விட்டான். நீ பண்ண காரியத்துக்கு சொந்தமா பார்த்தமா அத்தமாவனா மாமாவளா அடிச்சக்காரனடா சொந்தமா இருந்தா வெட்டிருப்பேன். அடிச்சு வர வந்த அப்படியே எங்க கை வச்சா எங்க ஆப்பாவும் எனக்கு தெரியும். ஒரு பூமியில ஒரு பெண்ணா பிறந்து விட்டா உள்ளூர்ல சொந்த மாப்பிளம் தான் உள்ளூர்ல கொடுப்பாங்க. ஆமா, முறை மாப்பிளம் தான் கொடுப்பாங்க. ஆமா, இல்ல பக்கத்து கிராமத்துல ஏன்னா சொந்தத்துல ஒரு பெண்ணை ஒரு மாப்பிளை பார்த்து அது உன்னை திருமணம் செய்து கொடுப்பாங்க. கண்டிப்பா. ஆனா நீ அங்க தாலி கட்டிட்டு போய் காலடி வச்சு ஆனா எல்லா கொடுமையும் இருக்கலாம். கண்டிப்பா. மாமனார் மாமியார் ஒத்தா ஓர வச்சு மூத்தார் குழந்தையார் எல்லா கொடுமையும் இருக்கலாம். ஆனா நீ ஒரு பெண்ணாடி என்ன வேண்டணும்? ஆனா 5 மணி நெல்லு குத்தி அங்காளம்மா தாயாரு எல்லாரும் செத்தணும். ஆமா, மாமனார் மாமியார் ஒத்தா ஓர வச்சு குழந்தையார் மூத்தாரு எல்லாரும் சேர்த்தணும். ஆமா, ஆனா நானும் என் ஆம்பளையார மட்டும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஒரு பெண்ணு வேண்டலாம்.
நீ என்ன வேண்ட 5 மணி நெல்லு குத்தி ஆம்படியா சாவுன்னு சொல்றிய எந்த விதத்துல நியாயம் காத்தோட்டமா இருக்க முடியும் கேப்பாரு அவன் ஆம்படியா செத்துட்டான் இந்த தலையில பூ வச்சுக்கிற பாரு பூ அந்த பூவை நினைக்காத ஆம்படியா செத்துட்டான் அந்த பூ அப்படியேப்பட்ட பூவே எனக்கு வேணாம் ஒரு முயப்பு 50 ரூபான்றனால வாங்கி மாறல ஓ அதெல்லாம் 50 ரூபாய் 70 ரூபாய் சொல்றான் ஆமா அதுக்காக வாங்கி நம்ம தலையில வைக்கணும் காற்று மாசம் 100 ரூபாய் ஒரு முழம் அதெல்லாம் வாங்க முடியாது இருக்கவே தேவையில்ல அந்த பூவு தேவையில்ல ஆம்பளை தேவையில்ல ஆமா பூவே தேவையில்ல ரைட் விடு ஆனா அந்த பூ விட்டு ஒரே பாரமா இருக்கு தலையா யாருக்கு பூவை யாருன்னா வாங்கி கொடுத்து பாத்துக்கிறியா ஏன் வாங்கி கொடுக்குறான் அப்புறம் ஐயா ஆனா அந்த பூ விட்டுரு ஆனா அந்த நெத்தில வச்சிருப்பாரு பொட்டு சிக்னல் லைட் காட்டும் ஆமா ஆம்பளை செத்துட்டா அந்த பொட்டு நிலைக்காது அது நிலைக்கு தேவையில்ல யா அத வாங்குறதுக்கு எம்மா கஷ்டமா இருக்குது ஒரு வாரத்துக்கு 1 கிலோ காலி ஆகுது அடே அப்பா அத வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இன்னைக்கே காலி ஆகி போச்சு பக்கத்து வீட்டுக்காரர் கடை வாங்கி வச்சுட்டு வந்துக்கிறேன் டவுனுக்கு போன வாங்கி வந்து கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு வந்துக்கிறேன் அப்ப ஆம்பளை செத்துட்டா அந்த பொட்டு நிலைக்காது நிலைக்கு தேவையில்ல வேணாம் ஆனா கையில ஆம்பளை செத்துட்டா கையில வளையல் போட முடியாது அது வேணாம் சொல்லிட்டு அடிச்சு உடச்சிட்டேன் நொறி போட்டு வந்துட்டேன் அது எதுக்கு 5 மணி வளையல போட்டா விலங்கு மட்டுமே இருக்கு எதுக்கு தேவையில்லாது ஆமா அதான் கட்டி கை உடச்சி வெடி மொட்டையா வந்துக்கிறேன் ஓ இதை ஏன வளர்க்க முடியல வாசல் கருக்க முடியல அதனால்தான் ஆனா ஆம்பளைன்னு ஒண்ணு செத்துட்டா கால் மெட்டி போட முடியாது கால் மெட்டியா பையா டே இப்ப இந்த கால்ல வந்து கோங்கரான வந்து அறுத்தி ஏத்தி சொல்றாங்களே மெட்டியா அத போட்டு இந்த யானைக்கெல்லாம் கால்ல சளி கட்டுவாங்களே சங்கிலி போட்டு சங்கிலி கட்டி போடுவாங்களே அந்த மாதிரி அது எனக்கு தேவையில்லை சரி அதெல்லாம் விடு ஆனா கடைசியில ஒண்ணு கட்டுறாங்க பாரு ஆமா அந்த ஆம்பளையான்னு ஒண்ணு செத்துட்டா கைத்துல தாலி நினைக்காது தாலி நிலைக்கூடாது அது வேணும்னு சொல்லிட்டு அவுத்து பொட்டியில வச்சு வந்துட்டேன் அன்னைக்கு சாப்பிடணும் அன்னைக்குதான் எடுத்து மாட்டுவேன் ஏன்னா கைத்துல அந்த மூக்குறோம் ஒரு மாடு டவுனுக்கு போறாங்க ஆமா திருக்கோவிலுக்கு போறாங்க ஒரு 10 ரூபா 5 ரூபா குத்து மஞ்சள் காயத்தை வாங்கி வந்துடுறாங்க வராங்க இறுக்கி கட்டிடுறாங்க அது எம்மா நாளைக்கு நாள் சுமக்க முடியும் சொல்லு அது ஒரு 3 டன் வெயிட் மாதிரி அது ஒரு நாள் சுமந்துருக்க முடியாது அதான் பையன் அறுத்து அப்படியே பொட்டியில வச்சு வந்துட்டேன் ஆனா அதெல்லாம் விடு ஆனா கடைசியில ஒண்ணு சொன்னேன் ஆமா காலுபடி நெல்லு குத்தி காளியம்மன் தாயாரே யாரு வாழணும் அவரு பேர் சொல்லக்கூடாது பையா எவரு அந்த நல்லா இருக்குமா காலுபடி நெல்லு குத்தி காளியம்மன் தாயாரே கள்ளபுரத்துல வாழணும் ஏன் பேர சொல்லு கள்ளபுரத்தை வச்சுதான் சினிமா கிட்டு போவான் விதவிதமா பூ வைக்கலாம் விதமா ஜாக்கெட் போட கட்டு போலாம் ஜாக்கெட் எடுத்து கொடுப்பான் அப்படியே சினிமா கட்ட பொறும்போக்கு ஜவுளி கட்ட பொறும்போக்கு அதான் கண்ட அப்பப்ப வரும்போது 5000 10,000 கொடுத்துட்டு போவான் அந்த குடும்பம் காலுமணி நெல்லு குத்தி காளிமா ஆமா உன் வீட்டுக்காரர் ஒன்ன வச்சு வாழறானா காலை தொட்டு கும்பிடுறான் இந்த கல்ல அப்படியே வச்சு தெரிஞ்ச ஆமா தெரியுமா தெரியாது தெரிஞ்சுதான் அப்பேற்பட்ட ஆம்பியா யாரு மத்தாலக்காரனா என்ன எப்படி எங்க அம்மாவுக்கு வயசாகி போயிடுச்சு இன்னைக்கு நாளைக்கு அடிக்கிறாங்க கடைசி வரைக்கும் என்னை வச்சு கஞ்சி ஊத்துற தெய்வதான் அதை கேட்டு கண்டிட்டு போனா அப்புறம் போயினே இருந்துருவா குடும்பத்துக்கு ஏஞ்ச உடனே காலில் விழுந்து கும்பிட்டு எந்த வேலைக்கு இருந்தாலும் போகணும் இப்ப கூட ஈஸ்வர் தேட்டர்ல போய் பணம் பார்த்துட்டு இருந்து விட்டேன் பக்கத்துல உக்கார சாக்கலன்னு சொல்லிட்டு கால் தொட்டு கும்பிட்டு வராரு மாட்டனா என் கண்ணுல ஒரு நாளைக்கு மாட்டனா இவன் என்ன தப்பா சொல்றான் இவனே சின்ன மாமேட்டு நடமாட்டமா இருக்கிறான் தாயா நினைக்கிறதா நல்ல எண்ணத்தோட அந்த நேரமும் வந்து ஆட்டியே இருப்பான் போன் பண்ணி எங்க இருக்கிறேன் பர்த்தா எங்க வர
பாலகனே சாமியவோ சண்முகனே கட்டி உமை பாலகனே சாமியவோ சண்முகனே நித்தா நித்தா துதி புரிந்தே சக்தி கொண்டே காக்குமே நித்தானித்தா துதி புரிந்தே பக்தி கொண்டே கால்முகனே அது சிவன் நெற்றி கண்ணில் ஆறு பொறியை வருகவோ சிவனெற்றி கண்ணில் ஆறு பொறியை வருகவோ அக்கினி தேவதனை தாங்கி வாழ்வு கையில் தருகவோ அந்த அக்கினி தேவனை தாங்கி வாழ்க்கையில் தருகவோ சற்று தங்கா முடித்திடாமல் சரவணையில் பெருகவும் சந்து புகையில் ஆறு சத்துவை தலை முருகவோ கட்டி உமை பாலகனே சாமியவோ சண்முகனே மாயாபுரி அரக்கர்களை மடிய சிரசை அறுத்தவா மயபுரி அர்க்ககளை மறிய சிரசை அறுத்தவா மாயாபுரி அரக்கர்களை மடிய சிரசை அறுத்தவா மயபுரி அர்க்ககளை மறிய சிரசை அறுத்தவா மகனுக்கு மயில் மீதேறி சுத்தி மனதை வெறுத்தவா மகனுக்கு மறிய ஏறி மனதையில் வெறுத்தவா ஐயா நம்மை தடுத்த போது அவர் மனதை வெறுத்தவா ஐயா 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 பண்டிகை ஐயா உன்னை அடியில் நிறுத்தவா கட்டி உமை பாலகனே சாமியவோ சண்முகனே சேவல் கொடியோனே பதினம் சீரழிந்தது போராடா தேவகொடியோடே பயன் சீரழிந்தது போலாதா சேவல் கொடியோனே பதினம் சீரழிந்தது போராடா தேவகொடியோடே பயன் சீரழிந்தது போலாதா உலகத்தில் பிறந்து பாசவரை சிக்கி வைக்கின்றோ மாறாதா தேவபிறந்து பாசவளையில் சிக்குவதும் போலாதா சேவல் குறை தீர்த்தால் அவன் திருவாரூர் சேராதா பிரிவர் முந்தை பற்றி கோலயத்தில் விளையாடாதா கட்டி உமை பாலகனே சாமியவோ சண்முகனே என்னையுடன் மருக முருகா தலையில் முகம் பாரப்பா என்னையுடன் மருக முருகா வேலையின் முகம் பாரப்பா என்னையுடன் மருக முருகா தலையில் முகம் பாரப்பா என்னையுடன் மருக முருகா வேலையின் முகம் பாரப்பா கண்டிக்கிட்ட சேக என்னை வேண்டி வந்தனை தாரப்பா வேண்டுகிற சேகர் நானே ஏழை வந்தனை தாரப்பா கண்ணன் கொடி படலம் இறங்கி கண்டாமை நேரப்பா காலம் கடத்தி காலம் செய்தால் கண்ணனை தாரப்பா கட்டி உமை பாலகனே சாமியவோ சண்முகனே யாரெங்கே அரசாங்கத்தில் தாதிமலை அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய தாதிகளை அழக்கானாமே அவன் பாக்கணுமாவா அவன் கூடிய எம்மா நேரமா ஓக அதோ கிராபர் ஓ அது ஓர மயிர கிராபர் இல்ல உன் மாதிரி சொல்லிவிட மொட்டையா அதோ அது ஓரமா கிராபர் அப்படி சொல்லி என்ன தாலி கட்ட போடுற வாடி போடுன்ற குண்டு போய் ஏன் ஒழுங்கு வந்து மரியாதை சொல்லுமா அந்த வருஷம் ஒருத்தருக்கு விநாயகர் ரெடி பண்ணாதீங்க உட்கார வச்சிருங்க அந்த விநாயகர் காரியமா இந்த விநாயகர் காரியம் என்னடா போய் எத்தனை வயசுக்கு என்ன பாராட்ட இருக்கிற ஓ இதெல்லாம் வாங்கி வாங்கி வீங்குது. வாங்கி வாங்கி ஏறியா போ காலையில போ நீ போ நான் கூட இருக்கும் நான் எல்லாம் பார்த்துட்டேன் நீ போ பாத்துட்டியா எடுத்து வச்சுக்கிறியா போடா போடா கூப்பிட என் பேர்ல கோச்சிக்காதாப்பா வா பின்ன ஐயோ ஐயோ பாயம்மா ஐயம்மா, வணக்கம் 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 வணக்கம்
ஏண்டி பாப்பா ஏய், அந்த முந்தாணி எடுத்து சொருவியா குந்தாணி நான் முந்தாணி சொல்லுடா குந்தாணி பையா எடுத்து சொருவி சொருவினா அப்ப நான் சொருவி சொருச்சிலே இரு போ சின்னம்மா மேட்ட போ ஏய் ஆரமா அட இஷ்டத்துக்கு ஏறிடானோ அப்பா போய் ஜாகிட்டா என்ன கட்ட வரியா என்ன கட்ட வாயம்மா சரியம்மா ஓ ஏண்டி இவ்வளோ அழகா இருக்கிறியே ஆமா இவ்வளோ அடக்க ஆச்சாரமா இருக்கிறியே ஐயோ 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 ஏண்டி பாப்பா அடி மாறியாத்த தாய் ஏண்டி எனக்கு மட்டும் அம்மா அழவா படிச்சு அதானே மந்தாலே இவ தாலி மட்டும் விட்டு வச்சு அடி மாறியாத்த தாயே உள்ள போடுமா என்ன உள்ள படியம்மா ஏண்டா 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 ஏண்டி அம்மா ஓ ஐயா அண்ணன் ஒருத்த குண்டா தாளடிறானே ஆமா அவன் சரியான தாலி எடுத்த பையன் யாரி பார்த்து தாலி அத்தவன்ற எங்க வர்க்கம் ஏய் இந்த 45 வயசுக்கு 5 தாலி எடுத்து கொடுத்த கை இந்த கை நீ 5 தாலி எடுத்து கொடுத்து கேள்விப்பட்டிருக்க 46 வயசு ஸ்டார்டிங் நீ 5 தாலி எடுத்து கொடுத்து கேள்விப்பட்டிருக்க ஆனா ஒரு மணி கூட ஆம்பளை கூட வாயில ஏன் அம்மா காட்சியில் கை இந்த கையை போய் பாரு பூரா ஆம்பளை புள்ளிய பத்தி வச்சுக்கிறாங்க நீ ஏன் புள்ள கொடுத்து அனுப்பிட்டு இருப்ப போ ஆமா போய் பாரு பூரா கேட்டு பாரு பூரா 4 பேருக்கு 8 பையன் தான் ஒரு 2 பேருக்கு தான் பொண்ணு பிள்ளையார் ஒண்ணு பொண்ணாரு அது இவருக்கு வந்துட்டானா ஏமா ஊர்ல கேட்டு பாரு மனோரஞ்சன் சொன்னா தெரியாது தாலி எடுத்த மாதிரி கேட்டா ஊரு கரெக்டா காட்டுவாங்க ஆமா சொல்லுவாங்க இரு போய் பாரு போ போய் தாலி எடுத்து யாரை பார்த்து எப்ப பூசிங்க அமெரிக்கா போறேன் நான் எப்படி இருந்தா நான் உனக்கு கரெக்டா வேலை செய்யலாம் எப்பா அது உத்தரத்துக்கு தேர் வேணா ஆர்டர் பண்ணி பண்ணிக்கலாம் இரு அதான் சட்டி ஜெயிச்சு இல்லடா ஐயோ பாபடியா ஏண்டி உன்னை பார்த்து நான் ஏன் பொம்பளையான்னு கேட்டேன்னா யா ஏன்னா எல்லா பெண்களும் ஆமா உள்பாவாடை கட்டி தான் சேலை கட்டி நான் பார்த்தமனோ ஆமா இவ கட்டிக்கிறாளே உலகத்தில் உள்ள எவ்வளவு தாய் குலம் மொத்த பேருமே அது உள்பாவடை கட்டி புடவை கட்டலாம் இது என்ன வேலை ஏ பையா இது பேர் தானே பையா சராய் சராய் ஆமா ஏன் உள்பாவடை கட்டி புடவை கட்டினா எவ்வளவு லட்சணமா இருக்கும் அது பெரிய கதாடா பையா ஏன் என்ன ஏன் ஊர் சொந்த ஊர் பக்கம் மணல்பட்ட பக்கம் சம்பத்தாங்கல் தாங்கள் ஆமாடா பையன் தினந்தேன் ஹோட்டல் கடை வச்சிருக்க பழக்கம் இட்லி போண்டா வடை பூரி சூற பழக்கம் ஆமா தினந்தேவோ செய்வேன் என் அண்ணன் முட்டை பையன் இருக்கான் ஏன் அம்ட்ட புள்ள 5 வயசு பையன் 5 வயசு பையா அவன் கையால ₹1 2 ரூபா கொடுத்து போனி பண்ணனா கோழி பண்ணா வியாபாரம் ஓஹோன்னு போயிடும் அப்படியே 8 கிலோ க்ளோஸ் பண்றேன் மேரி வியாபாரம் பண்ணிருந்தேன் ஒரு நாள் நேரம் தெரியாம அடுப்பத்து வச்சிட்டேன் ஆனா முன்னேற்றத்துல படுத்தா வெடிதார ஏன் எப்பயுமே எந்த குடும்பத்திலுமே 8 மணிக்கு படுத்துட்டோம்னா எந்த பொம்பளை நீ பொழுதுக்கு கூட நீ 2 ஆள் வேலை கூட 3 ஆள் கூலி கூட சமாளிச்சிட்டோம் 8 மணிக்கு படுத்த குடும்பமும் 4 மணிக்கு ஏஞ்ச குடும்பமும் என்னைக்குமே குறைஞ்சதுனால கண்டிப்பா கண்டிப்பா ஆனா 12 வேலை சீரியல பார்த்துட்டு படுத்து அப்புறம் 7 மணிக்கு தான் ஏற்றிருக்கோம் அப்ப குடும்பம் எப்படி போகும் அப்படியே போகும் ஒரு கட்டி பாருங்க அப்புறம் அத போல நீ நேரமா படுத்தா வெடிதார ஏஞ்ச இட்லி போண்டா சுட்டு வச்சிட்டேன் நீ அண்ணன் மட்டும் வருவான் அந்த பையன் வருவான் எதிர்பார்த்து வரல சரி நான் தான் நேரம் தெரியாம அடுப்பத்தை வச்சுமே சேத்தப்படி முடங்கனா ஆனா படுத்தா எழுப்ப மாட்டானா அப்படின்னு படுத்தம் வர படுத்த உடனே இந்த உருண்டு பேரண்டிய இந்த மேல்மலை ஒரு அங்காள பரமேசி எப்படி படுத்துக்கிடுமோ அந்த மாதிரி படுத்துக்கிட்டா பையா அப்படியே மேல மலைநூறு ஆத்தா எப்படி மல்ல இருந்தாலும் அந்த மாதிரி மல்ல வந்துட்டேன் அந்த நேரத்துல வந்துருச்சுடா பையன் இந்த மூக்கற காத்து அந்த வேகத்துல இந்த மூக்கற காத்து வந்த ஒரு வேகம் அப்படியே பாவாடை போடையோட தூக்கி போய் தலைமையில போட்டுச்சு அப்படியே பாவாடை போடையோட தூக்கி போய் தலைமையில எனக்கு தெரியாது நீ மாத தூங்குற எனக்கு தெரியாது அந்த நேரத்துல வந்தா என் அண்ணன் மட்டும் பையன் ஓ வந்தானே என்னடா அத்தை அப்படி கடை தட்டி எழுப்பில இப்படி கடைகளால தட்டி எழுப்பிருக்கணும் அந்த பாவாடை போட வச்சு போய்த்திருக்கணும் ரெண்டுமே பண்ணல இந்த ரெண்டும் பண்ணல எட்டு வந்து அவர் தட்டியும் காசும் அந்த காசு தலைமோட்டில வச்சுட்டு 2வது தெருல 10 பசங்க குண்டு விளையாடுறாங்க. ஓ 2வது தெருல ஒரு 10 பசங்க குண்டு விளையாடுறாங்க. அங்க ஓடி போய் மச்சான் பசங்களா மச்சான் எங்க அத்தை வீட்ல எத்தனை நாளா இட்லி கடை போன கடை வச்சிருந்தாங்க. வியாபாரம் பண்ணிட்டாங்க. எங்க அத்தை வீட்ல வீடியோ படம் ஓடுறான்னா இன்னைக்கு எங்க அத்தை வீட்ல வீடியோ படம் ஓடுறான்னா அந்த 10 பசங்க குண்டு விளையாட்டு பாத்துச்சுங்க. குடு ஓடிச்சு. நடு வயல ஒருத்தன் கேக்குறான். மச்சான் அண்ணன் பையனை பார்த்து மச்சான் உங்க அத்தை வீட்ல வீடியோ படம் ஓடுது என்ன படம்? இன்னைக்கு என்ன படம் உங்க அத்தை வீட்ல? அப்படி கேட்டா அதுக்கு அண்ணன் போய் கரெக்டா சொல்றான். அப்படியே குறிப்பா எங்க அத்தை வீட்ல நீங்க ஓடுற படம் பாவாடைக்குள்ள பயங்கர சண்டை. இன்னைக்கு பாவாடைக்குள்ள பயங்கர சண்டை ஓடுது. அப்படி சொன்ன படம் பேரு 10 பசங்க வந்துச்சு பாரு. வந்து சுத்தி உட்காந்து
உத்து பாக்குதுங்க ஒண்ணு கூட சீண்டி எழுப்பல அந்த நேரத்துல புருட்டி ஒண்ணு கடிச்சது பாரு ஒரு கடிச்சது கடிச்சு ஏஞ்சி பார்த்தா திடீர்னு ஏஞ்சி பார்த்தா உடைய காணோம் பாவாடை காணோம் எல்லாம் தலைமூட்டில கிடக்குது அன்னைக்கு யோசனை பண்ண பாவாடை புடவை கட்டினா இந்த நிலைமை வருது இந்த பாவாடை கட்டி புடவை கட்டினால இந்த மூக்கர காத்துல ஓடி போச்சு இந்த மாதிரி சராய் போட்டுக்கிட்டா இந்த மாதிரி சராய் தச்சு போட்டா தானா போயில வந்தா கூட அசைக்க முடியாது என்ன ஒண்ணு பண்ண முடியுமா ஆனா நீ இது போட்டது பத்தி தப்பு இல்ல ஆனா இந்த மூத்திரம் வந்தா எப்படி இருப்ப ஒண்ணுக்கு வந்தா அடுத்த வாட்டி வரும்போது போன் நம்பர் கூட நான் விடும்போது சொல்றேன் வந்து பாத்துட்டு போல என் மூத்தத்தை குடிச்சிட்டு போ டப்பால பிடிச்சது யாரா கேக்குறான் போடுறேன் கேளு என்னமா மேடம் கேளு வீட்டுக்கு நிறைய பேசாதீங்க மணி ஒன்னா போகுது அசிங்கமா பேசாதீங்க அது வேற இது அசிங்கமா பேசாதீங்க அசிங்கமா பேசாதீங்க எந்த ஊர்ல ஆடணுமோ அப்படி ஆடுங்க இந்த ஊர்ல இப்படி பண்ணாதீங்க பேச்சுக்கு போன வீடு பேச்சுக்கு வேணாம் போட்டு விடு சபையை பார்த்தினியா லட்சுமி கடாட்சி சபை ஓ எதனால் கூடப்பட்ட சபை விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு கூடப்பட்ட சபை மாதா பிதா குரு அதோ தெய்வம் அப்படி அந்த விநாயகர் பார்த்திருக்கோம் இன்னும் கலைமாமணி விருது பெற்ற சேகரையா பார்த்திருக்கோம் இன்னும் கிருஷ்ணனையா பார்த்திருக்கோம் இன்னும் தம்பி இந்த ஊர்ல ஏமா இந்த ஊர்ல வந்து ஆடணும்னா சாதாரணமா வந்து ஆட முடியுமா ஆமா அதான் வேணாண்டாங்களையா அந்த மாதிரி கலையை கற்றுணர்ந்த கணதன்வான்கள் ஆமா ஆமாப்பா அப்படி அமரக்கூடிய சபை அவருடைய பார்த்திருக்கோம் இந்த சிறுவன் ஒரு கோடி ஒரு வணக்கம் இந்த விளக்கம் எப்படி விளக்கம் விளக்கம் எப்படி பாஞ்சாலி திரௌபதி யாகசேனி பாஞ்சாலி திரௌபதி யாகசேனி மா துளிர் மதனி அம்மா எனக்கு மட்டும் உனக்கு மட்டும் 4 நாமத்தையும் ஓ எனக்கு மட்டும் நான்கு பெயர் வந்த காரணம் என்ன அம்மா நான் ஒரு தாய் வயிற்றில் பிறக்காமல் பிறந்தவள் தாய் வயிற்றில் பிறக்கலையா ஆமா அம்மா எப்படிமா பிறந்த ஏன்னா ஒரு ஆண் பெண்ணு சேர்ந்து நான் தாய் வயிற்றில் பிறக்கவில்லை அம்மா ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்ததான் குழந்தை பிறக்கும் ஆமா நீ தாய் வயிற்றிலே பிறந்தன்னு சொல்லி எப்படி பிறந்த தாய் வயிற்றில் பிறக்கவில்லை அம்மா எப்படி பிறந்தேம்மா நான் ஒரு யாகத்தில் நான் பிறந்தேன் ஓ யாகத்திலயா ஆமா ஆமா சேர்ப்பில பிறந்தீங்க சொல்லுங்கம்மா தெரியும் சொல்லு
நான் தாய் வயிற்றில் பிறக்கவில்லை ஆ, உன் யாகத்தில் நான் பிறந்தேன் அம்மா. ஒரு பெண்ணு அம்மா நெருப்புல பிறக்கணும், என்ன காரணம்? ஓ, ஏன் யாகத்தில் பிறக்க வேண்டும்? ஆமா. என்ன காரணம்? ஆ. அம்மா, ஆ. ஏற்கனவே காலத்தில் காலத்தில் அகினிகோத்திரம் விவரத்தில் ஆ. என் தந்தை பாஞ்சால பாஞ்சால மன்னனும் மன்னனும் துரோணாச்சாரியரும் ஆ. என கல்விச்சாலைக்கு சென்று வந்தார்கள். ஆமா ஆமா அனைவரும் பயின்று வந்தார்கள். ஆஹா. அந்த நேரத்தில் ஆ. என் தந்தை பாஞ்சால மன்னனுக்கு ஆஹா. கல்வி என்பது ஏறவில்லை. ஏறவில்லை. ஏன்னா ஆ. துரோணாச்சாரியருக்கு நங்கவே கல்வி அரங்கேற்றமாகி விட்டது. அது எப்படி அம்மா அது? ஏன்னா ஆ. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தா ஏழை குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறந்தால் சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. கண்டிப்பா அந்த குடும்பத்துல பிறந்தா ஆ. நல்லா படிப்பான், நல்லா படிக்கும். ஒரு பட்டம் வாங்குவான், ஆமா. கலெக்டரோ ஆ. இல்ல ஐஏஎஸ்ஓ ஆ. அனைத்து எல்லா படிப்பு படிச்சு ஆ. நல்ல பதவி வாங்குவான். ஆ. ஆனா ஆ. எங்க அப்பாவுக்கு ஆ. செல்வ செருக்கு அதிகம், பணக்கார வீட்டு பிள்ளை. பணக்கார வீட்டு பிள்ளைவா. ஆமா. அதனால ஆ. ஏன்னா கல்விக்கு அதிபதி கலைவாணியும் கலவாணியோ செல்வத்துக்கு அதிபதி லட்சுமியும் லட்சுமியும். ரெண்டு பேரும் மாமியா மருமகன். ஆமா. எந்த குடும்பத்துலனா ஆ. மாமியா மருமகன் ஒத்துமையா இருந்து பாத்துக்கிறியா? இல்ல நம்ம சண்டை வந்துதான் இருக்கும். ஆ. அப்போ ஆ. எதனா ஒரு சண்டை வந்து இருக்கும். ஆமா. அதனால ஆ. கல்வி இருக்கும் இடத்தில் செல்வம் இருக்காது, ஆமா. செல்வம் இருக்கும் இடத்தில் கல்வி இருக்காது. கல்வி இருக்காது. எந்த நேரத்துல எப்படி சண்டை வந்தா வரலையோ காலையில 6 இருந்து 8க்குள்ள சண்டை வாங்கிடுவாங்க. கண்டிப்பா. ஏன்னா சண்டை வாங்கினா தான் அந்த குழந்தை வச்சிருக்கிற வேலை இருக்காது. ஆ. இவன் எப்படின்னா ஆக்கி வச்சு பிறகு அப்புறம் வந்து சாப்பிட்டா அப்புறம் குழந்தை தீக்குவாங்க. அப்போ ஆ. துரோணாச்சாரியன் நங்கரவே கல்விக்கு அரங்கேற்றமாகி விட்டது. ஆமா. அப்ப ஆன உடனே ஆ. என் தந்தை பாஞ்சால மன்னன் சொல்றார், எப்படி? குருவே குருவே. நீ இரண்டாவது குருவாக எனக்கு இருந்து ஆ. கல்வி கற்பித்து கொடுத்தீரானால் ஆமா. பிற்காலத்தில் நான் ஆட்சி செய்யும் காலத்தில் ஆ, காலத்தில் உனக்கு பேர் பாதி நாட்டியே உனக்கு தரேன் அப்படி பாஞ்சால மன்னன் சொல்லிட்டா துரோணாச்சாரி கிட்ட. சொல்லிவிட்டார். ஆ. அப்ப சென்ற உடனே ஆ. அவரவர் இல்லாசனம் சென்று விட்டார்கள். ஆ. சென்ற உடனே ஆ. ஏன்னா ஆ. கிருபாச்சாரி தங்கை தங்கை. கிருபாங்கனுக்கு ஆ. சிலங்காலமா பிள்ளை என்பது கிடையாது. ஓ, கிருபாங்கனியை துரோணாச்சாரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. திருமணம் செய்தாங்க. ஆ, திருமணம் செய்து குழந்தை இல்லை. சிலகாலமா குழந்தை கிடையாது. ஆமா. அதனால் ஆ. ஒரு அஸ்வத்தின் வயத்தில் ஆ. அழகான ஒரு ஆண் பிள்ளை ஜனனம். ஓஹோ, குழந்தை பிறந்து குதிரை வயசுல குழந்தை பிறந்தது. ஆமாப்பா. ஆ. ஆனா ஆ. குதிரை வயசுல பிறந்தது, ஆ. இது எப்படி நாம வளர்க்க வேண்டும் ஆ. அப்படி என்று ஆ. அந்த குழந்தை கொடுத்து எடுத்துக்கொண்டு ஆ. கிருபாச்சாரியர் கொடுத்தார் துரோணாச்சாரி. துரோணாச்சாரி. அந்த அம்மா சொல்றாங்க, ஆ. எங்க ஆ. உனக்கு ஏற்கனவே மாணாக்கர் இருக்கின்றான் பார் பாஞ்சால மன்னன். பாஞ்சால மன்னன், ஆ. அவரிடத்தில் சென்று சென்று. ஏன்னா ஆ. ஒரு தாய் வயிற்றில் பிறந்திருந்தால் ஆ. சனத்தில் பாலை கொடுத்து வளர்த்து விடலாம். வளர்க்கலாம். இது பிறந்திருப்பதோ குதிரை வயசுல. குதிரை வயிற்றில் பிறந்திருக்கின்றது. ஆமா. அப்படி என்று சொன்னார். ஆ. அப்ப ஞாபகம் வந்துச்சு, ஆ. ஓ பாஞ்சால நாட்டுக்கு சென்று ஆ. ஒரு பசுவு கன்று வாங்கி கொண்டு வந்தால் வந்தால். பால் கறந்து இந்த குழந்தையை வளர்க்கலாம் ஆமா. அப்படி சொல்றாங்க. ஆ. அப்ப சொன்ன உடனே ஆ. நேரா பாஞ்சால நாட்டுக்கு போறார் போறார். துரோணாச்சாரி. ஆ. ஏன்னா ஆ. அவருடைய மந்திரி இருக்கின்றார் பார், ஆ, யூகி என்ன சொல்ல இந்த மந்திரி ஆ. போய் சொல்லுங்க, ஆ. என்னுடைய மாணாக்கர் இருக்கின்றார், ஆ. குரு துரோணாச்சாரி வந்திருக்கின்றார், ஆ. ஒரு பசுவ கன்று வாங்கி கொண்டு போய் வந்திருக்கின்றார், அப்படி சொல்லுங்க. போய் சொல்லுங்க. ஆ. அப்படி சொன்ன உடனே ஆ. என் தந்தை பாஞ்சால மன்னன் ஆ. ஆணவத்தோடு அமர்ந்து கொண்டு, ஆ. ஏன்னா ஆ. செய்த நன்றியை மறந்தவர் என் தந்தை பாஞ்சால மன்னன். ஐயா. ஆமா. ஆ. ஆனா ஆ. ஆணவத்தோடு அமர்ந்து கொண்டு ஆ. இப்பவே பசுவு கன்று கேட்பவன் கேட்பவன். நாளைக்கு பாதி நாட்டையும் கேட்பான். கேப்பா. அதனால ஆ. அவன் அடித்து ஆ. நாட்டை விட்டு வெளியேற்றுங்கள் ஆ. அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி தருவாங்க அப்பா. அசிங்கப்படுத்தி விட்டார். ஆ. அந்த இடத்தில் ஆ. துரோணாச்சாரி ஒரு சபதம் இருக்கின்றார். என்ன சபதம்? எப்படி? ஆ. அடே பாஞ்சால மன்னா, பாஞ்சால மன்னா, உன்னை போல் மாணாக்கருக்கு கல்வி கற்பித்து கொடுத்து ஆ. உன்னை மானபங்கம் செய்யாவிட்டால் ஆ. என் பெயர் துரோணாச்சாரியர் அல்ல ஆ. அப்படின்னு சொன்னார். ஆ. உடனே ஆ. கௌரவராகிய 100 பேர்களுக்கும் ஆ. ஐவராஜாக்களுக்கும் ஆ. கல்வி கற்பித்து கொடுத்து ஆ. அனைத்து கல்வியும் அரங்கேற்றமாகி விட்டது. ஓஹோ, அனைத்து கல்வியும் சொல்லி கொடுத்தாரு. சொல்லிக் கொடுத்து விட்டார். ஆ. அப்ப கேக்குறாங்க, ஆ. குருவே ஆ. உனக்கு என்ன பொருள் வேண்டுமானால் கேளுங்க, உனக்கு என்ன குறுகாணிக்க வேண்டும்? குறுக்காணிக்க வேண்டும், ஆ. நான் தருகின்றேன் ஆ. அப்படி கேக்குறாங்க. ஆ. அப்போ ஆ. துரோணாச்சாரி சொல்றார், எப்படி? மணாக்கலா மணாக்கலா. எனக்கு பொருள் எதுவும் வேண்டாம், எனக்கு குறுகாணி என்பது வேணாம். எதுவுமே தேவையில்லை, ஆ. எனக்கென்று ஒரு சபதம் இருக்கின்றது, அது என்ன சபதம்? அந்த சபத்தை நிறைவேற்றினால் ஆ. அதுவே எனக்கு குறுக்காணிக்கை ஆகும் அப்படி துரோணாச்சாரி அப்படி சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டார். ஆ. ஏன்னா ஆ. பாஞ்சால மன்னனை அடிவதகம் அடித்து அடித்து என் பாதத்தில் விய செய்தால் விய செய்தால் அதுவே எனக்கு குறுக்காணிக்கை ஆகும் அப்படி துரோணாச்சாரி சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டார். ஆ. ஏன்னா படை எடுத்துன்னு போறாங்க 100 பேரும் துரியன் முதல் வீரர்கள் 100 பேர் போறாங்க பாஞ்சால தேசத்துக்கு. வராங்க. ஆ. அப்போ ஆ. அந்த யூகி என்ற மந்திரி கையால் ஆ. அடிபட்டு ஆ. அவருடைய நாடு திரும்பி விட்டார்கள். 100 பேர் சென்றோம். நாடு திரும்பி விட்டார்கள். ஆமா. அப்போ ஆ. ஏன்னா ஆ. தர்மராஜா இருக்கின்றார் பார், ஆ. இவர் ராஜாக்கள். ஆ. அப்போ தர்மனுக்கு நேரிலையும் பீமாச்சி. பீமாட்சியும் ஆ. என்னுடைய கணவர் இருக்கின்றார் பார் அர்ச்சனை பெருமா. அர்ச்சன பெருமாள், ஆ. அவரும் இருவரும் சென்று ஆ. அம்மா ஆ. அந்த பீமஜானனோ ஆ. யூகி என்ற மந்திரி அடித்து அடிச்சு. தும்சம் செய்து விட்டார். ஆ. ஏன்னா ஆ. என் தந்தை பாஞ்சால மன்னனை ஆ. யார் அர்ஜுன பெருமாள் அர்ச்சனை பெருமா. அடிவதம் அடித்து அடிச்சு. முன்கட்டு பின்கட்டாக கட்டி கட்டி. கரதரதனை இழுத்துக் கொண்டு தோணாச்சாரி பாதத்திற்கு வீசினார்கள். ஓஹோ. ஆ. ஆ. அப்போ ஆ. சொன்னார் தோணாச்சாரி, எப்படி? மணாக்கலா ஆ. இவருடைய சபதம் நிறைவேற்றி விட்டது. ஆமா. ஆமா, கட்ட அவுத்து விடுங்க. கட்டு அவுத்து விடுங்கள். அவன் நாட்டுக்கு போக. அவனும் ஒரு நாட்டுக்கு பேரரசன், ஆமா.
அவுத்துருங்க அவன் நாட்டுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரி. அப்போ அந்த சபையில் என்னுடைய அப்பா ஒரு சபை செய்கின்றார். என்ன சபதம்? அடே துரோணாச்சாரி, துரோணாச்சாரி, உன்னை கொல்வதற்கு ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு ஆண் பிள்ளையும் என்ன அடித்து இழுத்து வந்தான் பார் அர்ஜுன பெருமாள். அர்ஜுன பெருமாள். அவருடைய தோலுக்கு சேர்ந்த ஒரு பெண்ணு பெறாவிட்டால் பெறாவிட்டால் என் பேர் பாஞ்சால மன்னன் அல்ல அப்படி என்று சபை செய்துட்டு விட்டார். ஆனால் ஒரு பெருத்த யாகத்தை செய்கின்றார்கள். யார் உங்க அப்பா பாஞ்சால மன்னன்? யாகத்தை செய்து முந்தி முதலாக யாரு பிறந்தார் தெரியுமா? அழகான ஒரு பெண் அம்பு பிடித்து விட்டது. பிறந்த உடனே பானம் பிறந்தது. சிகண்டி என்று பெண் பானம் பிறந்து விட்டது. இரண்டாவதாக என்னுடைய அண்ணன் துஷ்டதேமன் பிறந்தார். மூன்றாவதாக அம்மா அந்த வேள்வி இருக்கின்ற பார், வானுக்கும் பூமிக்கும், இந்த பூமிக்கும் வானுக்கும் எரிகின்றதான் அந்த வேள்வி. அந்த வேள்வி, அந்த வேள்வி தீயில் 16 வயது மங்கை பருவத்தோடு ஏன்னா இந்த மான் குளிர் விட்டா எப்படி அழகா இருக்கும் அத மாதிரி அந்த மான் துளிர் எப்படி இருக்கின்றதோ 16 வயது மங்கை பருவத்தோடு அந்த அக்னியில் நான் ஜனித்தேன். தாய் அந்த ஓம கொண்டதான் நெருப்பு. உங்க அப்பா பாஞ்சால மன்னன். பாஞ்சால மன்னன். ஆனால் நான் அக்னியில் ஜனித்தேன். நான் யாருக்காக நான் பிறந்தேன்? அர்ஜுன பெருமாள் மணப்பதற்காக நான் பிறந்தவர். ஆமா, ஒரு செய்தி ஒன்று வருது. இல்ல எங்கிட்டு வந்தேன்? ஏன்னா நாட்டுல இருந்து ஒரு செய்தி வருது. என்ன வருதுமா? 5 ராஜாக்கள் இறந்து விட்டார்கள். துரியோதன் பண்ண கொடுமையால, துரியோதன் செய்த அரக்கு மாளிகையால் 5 ராஜாக்கள் மாண்டு விட்டார்கள். அப்படி செய்தி வருது. செய்தி வருது. ஆனால் எங்க அப்பாவும் நானும் ஐதக்கன் சிந்தனையோடு இருக்கின்றோம். ஏன்னா அர்ஜுன பெருமாள் மனதிற்காக நான் அர்ஜுன பெருமாள் திருமணம் செய்வதற்காக நான் சிரித்தேன். என்னை யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? என்னுடைய அப்பா சபதம் எப்படி நிறைவேறுவது? அப்படி என்று இருவரும் ஐதக்கன் சிந்தனையோடு இருக்கின்றோம். அந்த நேரத்தில் வியாச பகவான் ஓடி வருகின்றார். பாஞ்சால மன்னா, நீ யாதொன்றுக்கும் பயப்பட வேண்டாம். பாஞ்சாலி, நீ யாதொன்றுக்கும் அஞ்ச வேண்டாம். என்றைக்கு இருந்தாலும் அர்ஜுன பெருமான் வருவார். என்ன அர்ஜுன பெருமான் வருவார், திருமணம் செய்து கொள்வார். நீ யாதொன்றுக்கும் பஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொல்றார். அப்போ அம்மா பாஞ்சாலி, கல்லுக்கே அழு வந்தாலும் வரலாம். 5 ராஜாக்களுக்கு அழிவு என்பது கிடையாது. தேவப்பிண்டம் அழிவு என்பது கிடையாது. அழ வேண்டாம், அழ வேண்டாம், நீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்றார். அப்போ ஒரு சொல்றாங்க தாத்தா, அம்மா நீ பயப்பட வேண்டாம். பாஞ்சால மன்னா, நீ பாஞ்சாலிக்கு ஒரு சுயவரம் என்று ஏற்படுத்த வேண்டும். ஏற்படுத்தினால் 5 ராஜாக்கள் எங்கிருந்தாலும் வருவார்கள். உன்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்வார்கள். அதொன்றுக்கு அஞ்ச வேண்டாம் சொன்னார். அப்ப தாத்தாவை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டேன். மங்கையில் ஒருத்திக்காக இந்த மலைகளோ காடோ தாண்டி நாட்டுல இருந்தா யாராயிலும் வந்து ஒரு செய்தி சொல்லுவாங்க. பாஞ்சாலிக்கு சுயம் வரும் அப்படின்னு சொன்னா செய்தி தெரியும். 5 ராஜாக்கள் வருவார்கள், இந்த விளையாடுகள் விளைப்பார்கள் அப்படி என்று கேட்டோம். அப்போ அம்மா நீ அதொன்றுக்கு அஞ்ச வேண்டாம். ஏன்னா 5 ராஜாக்கள் தேவப்பிண்டம், சாகாவரம் பெற்றவர்கள். அதனால
அவர் காட்டுல இருந்தா எனது கல்யாண செய்தி எப்படி தெரியும்? கல்யாண செய்தி எப்படி தெரியும்? ஆமா. என்னுடைய திருமணம் எப்படி ஆகும் அப்படி என்று கேட்டேன். அப்ப சொல்றார், என்றைக்கு நீ பயப்பட வேண்டாம், ஐவராஜாக்கள் வருவார்கள், பாஞ்சா நாட்டில் சுயவரம் ஏற்படுத்த வேண்டும். அனுமந்தாதா என்ற வில்லை கொண்டு வந்து பாஞ்சா நாட்டில் நட செய்து கியே மஞ்சள் கிடாரம் ஏன்னா அந்த அம்பில் மேலே மச்சேந்திர சுயல் மீன் கொடி ஒரு நிபந்தனை எப்படின்னா அந்த வில்லை கீழே முகந்த மகா பார்க்க வேண்டும். கீழே அந்த மஞ்சள் கிடாரத்தை பார்த்து மஞ்சள் கிடாரம் பார்த்த முகமாகவும் மேலே இருக்கக்கூடிய மச்சேந்திரத்தை அறக்கலாம், இந்த வளையாத வில்லை வளைக்கலாம், இந்த மங்கையை கரம் பிடிக்கலாம் அப்படின்னு நிபந்தனை. அப்போ 56 தேச ராஜாக்கள் அமர்ந்து கொண்டு அவரும் இந்த வில்லை வளைக்கின்றார்கள். ஏன்னா இந்த வில்லை யாராலையும் வளைக்க முடியவில்லை. அப்போ அந்த சபையில் அழகான ஒரு பிராமண வடிவத்தில் இருந்து, ஐயா இந்த வில்லை சத்திரியன் தான் வளைக்கணுமா இல்ல எந்த ஜாதியா இருந்தாலும் வளைக்கலாமா அப்படி கேட்டார். அப்போ அந்த பாஞ்சாலி சுயவரை யார் தலைமை நடக்குது? அவங்க அண்ணன் துஷ்டத்துவன் எங்களுடைய அண்ணன் தலைமையில் இருக்கின்றது. அப்ப எங்க அண்ணன் சொல்றார், அப்பா இந்த சபை என்பது பொது, கல்வி என்பது பொது, தடாகம் என்பது பொது, யார் என்பது பொது, எந்த ஜாதியா இருந்தாலும் இல்லை வளைக்கலாம், எந்த ஜாதியா இருந்தாலும் வில்லை வளைக்கலாம், தங்கை பாஞ்சாலை கரம் பிடிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே கண் இமைக்கும் நேரத்தில் இந்த மச்சேந்திரத்தை அறுத்தார், வளையாது வில்லை வளைத்தார், இந்த மங்கையை கரம் பிடித்தார். அப்போ என்னுடைய மனசுல ஒன்று தோணுது. ஏன்னா இவருதான் நம்ம கண்ணுக்கேத்த ஆடவன் என்று தெரிந்தால் எவ்வளவு அந்த பொண்ணு கற்பனை கட்டி வச்சிருப்பா. இவதான் நம்ம கட்டிக்கு போற கணவர் தெரிஞ்சா அவ எவ்வளவு ஆசையா நம்ம கற்பனையா இருந்திருப்பா. கண்டிப்பா கற்பனையா தான் இருப்பாங்க. அப்ப நான் பாக்குறேன் நமக்கேத்த கணவன் அர்ஜுன பெருமான் தானே. இவர் யார் என்று தெரியலையே, ஐயர் வடிவத்தில் இருக்கின்றாரு. அப்படி என்று மணக்கன் ஐத சிந்தனையோட அவர் கூட கரம் பிடித்து கொண்டு போறார். வெள்ளை வளைச்சாரு, கரம் பிடிச்சாரு, காட்டில் இட்டு போறார். எப்படிதான் தெரிஞ்சு அப்போ அவருக்கு 32 அழகு. ஆமா ஆமா, எப்படி அழகு பாயத்தில் செந்தாமரை அப்படி 32 அழகு படைத்த அர்ஜுன பெருமான் அவருடைய முதலில் இருக்கக்கூடிய மச்சேந்திரத்தை பார்த்து அப்பதான் அவருடைய சுயவரும் தெரிஞ்சது. அர்ஜுன பெருமான் இவதான் நம் கண்ணுக்கேத்த ஆடவன் அப்படின்னு தெரிந்து கொண்டு கோம்பலாய பட்டத்தில் அடகலாம் ஐவராஜாக்கள். அப்போ போய் சொல்றார் அர்ஜுன பெருமான், அம்மா தாய்கிட்ட சொல்ற குதுமா தேவி, அம்மா நான் ஒரு கண்ணியை கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு கனி என்று கேட்டுவிட்டது. ஏன்னா கனி என்றால் பழம், கன்னி என்றால் ஒரு பெண். கன்னி என்ற வார்த்தை கனி என்று கேட்டுவிட்டது. யாரு? குந்துமா தேவிக்கு வயசானவங்க அவங்க. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, அப்பா கனியை கொண்டு வந்திருந்தால் ஆமா 5 ராஜாக்களும் சரிபாக பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி சொன்ன உடனே இந்த பாஞ்சாலிக்கு 5 நாள் திருமணம் அங்கேயே நடந்து விட்டது. 5 நாள் திருமணம். அப்போ திருமணம் செய்து என்னுடைய பெரியமா இருக்கிறார் திருதட்ட மன்னன் அவரிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு ஈச்சங்காட்டை வாங்கணும். ஈச்சங்காட்டை கொடுத்தார்கள். அப்ப அந்த ஈச்சங்காட்டையே இந்திர பிரசம் ஆக்கி இந்திர பிரசத்திற்கு வரும்படி உத்தரவு. 100 பேரும் வந்த உடனே ஏன்னா அந்த இந்திர பிரசித்தமானது பல்ல மேடாகவும் மேடு பள்ளமாக அமைத்திருந்தார்கள். அந்த மாளிகையுடைய சூழ்ச்சி சாதாரண மாளிகை கிடையாது. அப்படி ஏற்படுத்த உடனே துரியோதன மன்னனும் அவருடைய தம்பிமார்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ராஜசோழி அகத்து வரார். அந்த வாயற்பாடு இருக்கின்றார். எந்த வாயற்பாடு? உங்க வீட்டு வாயற்பாடு. வாயற்பாடியில திடீரென்று இடித்து நீந்தி விட்டார் துரியோதன. அப்போ நான் மேல இருக்கிற உப்பரில் இருக்கின்றேன். என்னுடைய கணவர் இருக்கின்றார் பீமாட்சி. ஏன்னா அந்த பீமாட்சிக்கு துரியோதனுக்கு எப்பவும் ஆவாது. ஆமா ஆமா ஆமா, சின்ன வயசுல சண்டை போட்டு கூந்தலை விளையாட்டுக் கொண்டிருக்கின்றேன். அந்த நேரத்தில் பார்த்து குனிந்து வரக்கூடாதா குடன் மகனே, அப்படின்னு கேட்டு விட்டேன். அவருடைய அண்ணன் தான் விட்டுட்டாரு, தம்பி போய் தொழிலாடு ஓடினாங்க பாரு, அவங்களும் தம்பு தம்பு கேட்டு விட்டாங்க. இந்த உடனே அப்ப நான் பார்த்து கொண்டு அந்த கண்ணன் பெற்றது அத்தனையும் குருடா, அத்தனையும் நொல்லையா, அப்படி கை செட்டு சிரிச்சுட்டேன். ஒரு தமாசா சிரிச்சுட்டேன். சரி மைத்தன மரம் தானே அப்படி என்று தமாசாத்தில் பெற்று விட்டேன் சொன்னதை. அதனால் அதை பகை கொண்டு துரியோதனன் எங்களை சூது லேசாக வர வைத்து சூது பகடையாடி நாடுகளை பறித்துக் கொண்டு உப்பு சட்டி வரவு முதல் அனைத்து பறித்துக் கொண்டார்கள். ஆமா அம்மா,
அதனால் 12 ஆண்டு ஓராண்டு அஜ்ஞாத வனவாசம் ஓட்டு வைத்தார்கள். காட்டு ஓட்டாங்கப்பா. காட்டுக்கு ஓட்டு வந்துறீங்க. இதுதான் முதல் வனம். சூரியவனம். சூரியவனம் வந்திருக்கிறோம். எப்படி இருப்பது, எப்படி காலத்தை கழிப்பது, எப்படி காலத்தை கழிப்பது, எப்படி சாப்பிடுறது தெரியாம ஒன்றும் புரியவில்லை. அதனால் என் கணவர் தர்மராஜ் ஒரு ஊர் கட்டளை வந்திருந்தா சீக்கிரம் சிவகாசம் போ. ஐயா தர்மபுரி இலக்காட்டாய் ஹோட்டல பூரி. ஐயா மகாராஜா உங்க மனைவி பத்தினி பாஞ்சாலி அம்மா வந்திருக்காங்க. ராகவட்சில பேசுறாங்க பாப்பா. மகாபாரதம் சொல்றோங்க. வார்த்தை பேசிக்க பேர ராணி வந்தாங்க. தாய் வம்ச கூடாது கம்முனு. வரச்சொல். காரிக்கு பேர் பண்ணாதே. வா வா. ஓஹோ மன்னவா. கட்டளை அல்லவா நான் சுகமாக வாழ்வதா? இந்திரபிரசத்தால் நகரை விட்டு செல்லும் போது பெரிய மணிமண்டபம் ஏற்பாடு செய்த சூது பகடையாடு நாடு ஆட்சி உப்போடு வரவு சட்டின் பங்காளி துரியோதனன் கைப்பற்றிக் கொண்டான். அனைத்தையும் கைப்பற்றிக் கொண்டான். பாஞ்சாலி மன்னவா, தோற்ற நாட்டை மீண்டும் பெற வேண்டுமானால் 12 ஆண்டு வனம் ஓராண்டு அஞ்ஞானம் கழித்து வந்தால் பேர்வாதி பாகம் தர அப்படி என்று கட்டளையிட்டார் என் பங்காளி துரியோதனன். ஆனால் தம்பிமா 4 பேர் அஞ்சாலி அழைத்துக் கொண்டு முதல்வன சூரியவனத்தில் அஞ்சாலி எப்படி காலம் கழிப்பது ஒன்றும் புரியவில்லை, நிகழ்த்தவட்டமாக இருக்கின்றோம். அந்த படத்திலே தம்பி இருக்கின்றார். உண்மைதான். அன்னார் அழைத்தார்.